சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 6000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமாரிடம் கேட்கலாம். சதீஷ், வணக்கம். தற்பொழுது ஏரிக்கு வரக்கூடிய நீரினுடைய அளவு எவ்வளவு? இப்ப 6000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய சூழலில் கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன? கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மழை விட்டு 2 நாட்கள் ஆகியும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்படுவது 6000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக கூடிய செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தொடர்ந்து மழையின் காரணமாக ஏரியின் நீர்மரத்து அதிகரித்ததன் காரணமாக நேற்று காலை முதற்கட்டமாக 1000 கன அடி நீர் உபரிநீர் வெளியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4500 கன அடியாக வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 4500 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வந்தாலும் ஏரியின் நீர்மட்டம் உயரமானது குறைவதற்கு காலதாமதமானது. மேலும் நீர்பிடிப்பு பகுதியிலான ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பிள்ளைப்பாக்கம் ஏரி, நேமம் ஏரி ஆகிய பகுதிகளில் இருந்தும் தொடர்ந்து ஏரிக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருந்ததால் ஏரியின் நீர்மட்ட உயரம் குறையாமல் அப்படியே இருந்தது. இதன் காரணமாக தற்போது அதனை 6000 கன அடியாக உயர்த்தி திறக்கப்பட்டுள்ளது. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்ட உயரம் 22.70 அடி உயரமாகவும் 2500 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது வரும் நீரின் அளவை விட அதிக அளவு தற்போது ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருது. இதற்கு முக்கிய காரணம் நீரானது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாலும் இன்னும் சில நாட்களுக்கு மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் பேரில் செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டத்தை 22 அல்லது 21 அடியில் வைத்து கண்காணிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். அதன் காரணமாக தற்போது ஏரியிலிருந்து நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக இப்போது அதிக அளவில் ஒரு உபரிநீர் வெளியேற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் மழை விட்டு 2 நாட்கள் ஆகிவிட்டது. இதனால் அடையாறு ஆற்றில் வெள்ள நீரானது சீராக சென்று கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அதிகப்படியான உபரிநீர் திறந்துவிடப்பட்டால் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது என ஒரே காரணத்துக்காக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்து விடப்படுவது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மழை விட்டு 2 நாட்கள் ஆன நிலையிலும் தற்போது ஏரிக்கு நீர்வரத்தானது இடைவிடாமல் வந்து கொண்டிருப்பதால் ஏரியின் நீர்மட்டத்தை சீராக வைத்து கண்காணிப்பதற்காகவும் வரும் மழைக்காலங்களில் ஏரியிலிருந்து உபரிநீர் அதிக அளவில் திறந்து விடாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரியின் நீர்மட்டத்தை குறைத்து வைத்து கண்காணிப்பதற்காக தொடர்ந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஏரிக்கு வரும் நீரின் அளவையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வரும் நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டத்தை 22 அல்லது 21 அடியில் வைத்து கண்காணிப்பதற்காக தொடர்ந்து உபரிநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.